ஓணம் சத்யா சாப்பாடுனா சும்மாவா? எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட தங்கை வந்து கேரளாவில் போய் அவங்க கல்யாணம் அங்கே கேரளாவில் அங்கேயே செட்டில் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நிறைய மலையாள சம்மந்தப்பட்ட வழக்கங்கள் நிறைய. ஊர் விட்டு ஊர் அப்புறம் தான் வந்தா தங்கச்சி, இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் வந்த இடத்துல ஓணம் எங்கேயே கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால இங்கே கொண்டாடினாங்க. அதனால் நாங்களும் இந்த ஓணம் விழாவில் கலந்துக்கிட்டோம். சாப்பாடு ஓணம் சத்யா சாப்பாடுன்னா கேட்கவே வேண்டாங்க. பாருங்கள், காளான், ஹோலன், அப்புறம் பச்சடி, அப்புறம் சாம்பார், இது ஆஸ் யூஷுவல், மோர் குழம்பு, பப்படம், இஞ்சி பச்சடி, அதுக்கப்புறம் எரிசேரி, புளிசேரி, 2 வகை பாயசம், இது எல்லாம் சூப்பராக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பேட்ச்சு நல்லா ஒரு கட்டிட்டு எழுந்து வந்துட்டோம். இப்போ அடுத்த பேட்ச் சாப்பிட உட்காடுறாங்க. ஸோ நான் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு. ஸோ அதுதான் மேடம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதுதாங்க, இது ஒரு சின்ன க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இந்த வீடியோ. சாப்பாடெல்லாம் பாருங்கள், வெரைட்டிஸ். இந்த சிப்ஸு வேறு, அதுவே 2-3 வெரைட்டி. அப்புறம் பைனாப்பிள் பச்சடி ஒன்று வச்சுருந்தாங்க, பிரமாதமாக இருந்தது. அவியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா 1000 முட்டை சாப்பிட்டாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. இதுதான், பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களை சேர்ந்தவங்களுக்கு யாராவது ஓணம் கொண்டாடி இருந்தீங்கன்னா அதை பற்றி சின்னதாக கமெண்ட்டில் போடுங்க. ஓணம்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சூர்யாவுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, அவங்களும் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்ட பேட்ச்சு அடுத்தவங்களுக்கு பரிமாறுறாங்க. நான்லாம் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறேங்கிற சாக்கில் உள்ளே வந்துட்டேன். நல்லா சாப்பிட்டாச்சுங்க. பாருங்கள், சாப்பிட்ட குரூப் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னு, ஜம்முன்னு உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் தான் பரிமாறுறாங்க. ஹாய், இவங்கெல்லாம் தான் பரிமாறுறாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்டு, வாழைப்பழம் அது பத்தாதுன்னு வேறு, இத்தனையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு. இதுதான் நம்ம கடவுளால் எல்லாம் ஜம்மு நல்லா நடந்தது. நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உறவுகளோடு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நினைப்பேன் நான். ஸோ இதை பார்க்குற நிறைய மலையாள அன்பர்கள், அவங்க எல்லாருக்கும் எங்களோட ஹாப்பி ஓணம்.